கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். கற்றதனாலாய பயனன் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின். Vanakkam everybody. I think we are progressing well in our hunt for treasures from Thirukkural. திருக்குறளில் எல்லா அதிகாரமும் கவர் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற முயற்சியில் முன்னால் போயிட்டுருக்குறோம். நம்ம அறத்துப்பால் முதல்ல எடுத்துட்டு அதில் பாயிரம் முடித்ததுக்கப்புறம் இல்லறவியல், திருவள்ளுவர் rates இல்லறவியல் as the domestic virtue as the most important virtue for the rest of the things to flow from. அப்போ இந்த இல்லறவியலில் நம்ம 2 அதிகாரம் பார்த்தோம். இல்வாழ்க்கை, தட்ஸ் அ டொமஸ்டிக் லைஃப். அப்போது அதில் என்னென்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ், வாட் ஆர் த ரிக்குவயர்மெண்ட்ஸ். அப்போது இல்வாழ்க்கை அமையணும்னா வாழ்க்கை துணை நலம், த ஸ்பவுஸ் இஸ் டு கம். வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபார் அ ஸ்பவுஸ், வாட் ஆர் த குவாலிட்டிஸ் அ ஸ்பவுஸ் ஷுட் ஹேவ், அதையும் பார்த்தோம். இன்னைக்கு அடுத்த அதிகாரம் பார்க்கலாம். இல்வாழ்க்கை வந்தாச்சு, ஸ்பவுஸ் வந்தாச்சு. அடுத்து வருது மக்கட்பேறு. அப்போது த ஆஃப் ஸ்ப்ரிங் அண்ட் த குட் ஆஃப் ஸ்ப்ரிங் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ், பட் தென் வென்ஸ் யூ கெட் அன் ஆஃப் ஸ்ப்ரிங், வாட் ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் between the members of the family, parents to children, children to parents. திருவள்ளுவர் goes on this. முதல் குறள் பார்க்கலாம். குறள் எண் 67, அதிகாரம் 7, மக்கட்பேறு, the boon of offspring. அப்போ இதில் முதல் குறளில் திருவள்ளுவர் தந்தை மகன், நான் முதல்ல சொன்ன மாதிரியே இதில் ஜெண்டர் மாற்றி போட்டுனாலும் இட்ஸ் ஆல் applicable universally. தாய் மகள், தாய் மகன், தந்தை மகள், whichever way. So the parent to child, we will take it like that. தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். என்கூட சேர்ந்து சொல்லுங்க. தந்தை மகட்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். தந்தைனா வில் டேக் இட் அஸ் த பேரண்ட். மகற்கு அப்படின்னா அவங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங்குக்கு, ஃபார் த மகன் ஆர் த மகள், ஆற்றும் நன்றி, த பெஸ்ட் they can do, service they can do for their offspring is, what is that? அவையத்து முந்தி இருப்ப செயல். அவைன்னா the congregation of the learned people, scholars. How does முந்தி இருக்கிறதுனா அதுக்கு forefrontல இருக்கிற மாதிரி. How does somebody become the forefront runner in a learned group? Obviously by himself or herself becoming a learned person. Learned not just the bookish knowledge mattum illa, the skills and the ulagam patti puriyadhukku, the practical knowledge, and of course the book knowledge also with analytical skill. அதெல்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி to upbringing of the children, that is the best service a parent can give for the offspring. That's what Thiruvallur says here. புக்கில் என்ன கொடுத்துருக்கு மீனிங் அதையும் பார்க்கலாம். தந்தை தன் மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்லுதவி அவர்களை அறிஞர்கள் அவையில் புகழுடன் விளங்குமாறு ஆக்குதலே ஆகும். The benefit which a father should confer on his son is to give him precedence in the assembly of the learned. So the parent's primary responsibility is to focus on the overall growth of the intellectual property of the child, along with moral values, ethical values, the worldly knowledge, the skill sets, and all other things. That's what Thiruvallur's view is. Parental, the expectations from the parents to the children.
குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். அப்போ the best service a parent can do for their children is to give them enough of knowledge so that they are in the front row of any learned people's assembly. So right, இது வந்து தந்தை மகற்கு, the parent to child பார்த்தோம். அதே மாதிரி reverse, child to parent, what is the responsibility? அது அடுத்த குறள்ல பார்க்கலாம். மக்கட்பேறு அதிகாரத்துல போன குறள்ல பார்த்தோம், the best thing that a parent can do for the child is to make him an intellectual forerunner in any assembly of learned people. அதே போல ரிவர்ஸ்ல reciprocal, எப்படி வந்து the child can reciprocate that, do the best thing for the parent. அது என்னவா இருக்கும் திருவள்ளுவர் சொல்றது கேட்கலாம். we'll see the குறள். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். என் கூட சொல்லுங்க. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். The child, தந்தை காற்றும் உதவி, the best he can do for the parent is, இவன் தந்தை இவனுடைய parent என்னோற்றான் கொல். இந்த மாதிரி ஒரு சைல்ட பெத்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு தவம் இருந்திருப்பாங்க அந்த பேரண்ட் சொல்லி உலகம் சொல்லணும் எனும் சொல். உலகம் வந்து அந்த மாதிரி சொல்லணும். அதாவது this fellow is shining everywhere, wherever he goes. His character, his behavior, his ஒழுக்கம், his aram and his knowledge, everywhere he outshines. and இந்த மாதிரி ஒரு சைல்டு வர்றதுக்கு தவம் இருந்திருந்தாதான் இப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி உலகம் சொல்ற மாதிரி நடந்துக்கணும். So he should be an all-rounder everywhere. That's what the reciprocal possible. திருவள்ளுவர் சொல்றாரு. புக்கில் என்ன சொல்லிருக்கு பார்க்கலாம். மகன் தன் தந்தைக்கு செய்யத்தக்க கைமாறு இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லாகும். So to act that it may be said, by what great penance did his father beget him, is the benefit which a son should render to his father. So திருவள்ளுவர் parent child பண்ண வேண்டிய primary responsibility, அதே மாதிரி child parentக்கு reciprocate பண்ண வேண்டிய வழி ரெண்டையும் தெளிவா சொல்றாரு. குறள் இன்னொரு தரம் பார்க்கலாம். மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லெனும் சொல். இந்த மாதிரி ஒரு பையனை பெத்தெடுக்கிறதுக்கு எவ்வளவு தவம் பண்ணாங்களோ இவங்க அப்படின்னு ஊர் சொல்ற மாதிரி சொல்லி. So we will go to the next அதிகாரம். So இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணை நலம், மக்கட்பேறு மூணையும் சொல்லிட்டு திருவள்ளுவர் next takes up the topic of அன்புடைமை, the prevalence of a binding factor of love between the people at home and also between the people in humanity. Thiruvalluvar talks about the true love, genuine love. குறளை பார்க்கலாம். என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். குறள் எண் 77, அதிகாரம் 8. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். வெயில்னா த வெயில் சூடு. என்பில், என்புங்கிறது வந்து எலும்பு. என்பில் அதனை, என்பில்லாத பொருளை, அது வந்து புழு. புழுக்கெல்லாம் முதுகுல எலும்பு கிடையாது. ஸோ அந்த புழுவை வந்து வெயிலில் போட்டதுன்னா துடிச்சு போயிடும். வெயில் வந்து புழுவை துடிக்க வைக்கும்.
வெயில் போல காயுமே, அன்பில் அதனை அறம். அறம்ங்கிறது தர்மம். that will take care of the people who do not have the genuine love in their heart. அன்பில் அதனைன்னா அன்பில்லாதவங்க கிட்ட, நெஞ்சத்தில் அன்பில்லாதவங்க கிட்ட அறம் அவங்கள பொசிக்கி விடும். அப்போ இதில் திருவள்ளுவர் சொல்றது அன்பு மிக முக்கியம். அற வாழ்க்கை வாழறதுக்கு அன்பு இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர். இல்லைன்னா வெயில் எலும்பில்லாத புழுவை துடிக்க வைக்கிற மாதிரி அறம் அன்பில்லாதவங்கள துடிக்க வைக்கும். ஸோ வெரி ஸ்பெசிஃபிக், வெரி ஃபர்ம், ஸ்ட்ரெயிட் வேர்ட்ஸ். புக்கில் கொடுத்துருக்கிற மீனிங் பார்க்கலாம். எலும்பு இல்லாத உடம்போடு வாழும் புழுவை வெயில் காய்ந்து வருத்துவது போல் அன்பு இல்லாத உயிரை அறம் வருத்தும். Just as the sun scorches the boneless worm, virtue will burn out the person without love in his heart. So மனசுல அன்பு ரொம்ப முக்கியம் சொல்லி வலியுறுத்துறார். Emphasis is on genuine love. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். என்பிலதனை வெயில் போல காயுமே, அன்பிலதனை அறம். அடுத்த குறளுக்கு போலாம். சரியில்லாத விஷயத்த பளீர்னு கடிஞ்சு சொல்றது திருவள்ளுவரோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்த குறளை பாருங்க. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. குறள் எண் 79. எங்கூட சேர்ந்து சொல்லுங்க. புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. யாக்கைன்னா உடம்பு. உடம்புல அகத்து உறுப்பு, த இன்சைட் ஆஃப் ஹிஸ் பாடி, அன்பு இல்லாதவங்களுக்கு, த ஒன் விதவுட் ஜெனுவின் லவ் இன்சைட் தேர் ஹார்ட், புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும், அவனுக்கு வெளியில தெரியற மாதிரி இருக்கிற த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி, கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் நல்லா இருந்தா கூட எல்லாமே யூஸ்லெஸ். அப்படி அப்ரப்டா சொல்றாரு திருவள்ளுவர், emphasizing the need for genuine love inside. புக்கில் கொடுத்திருக்கிற மீனிங் பார்க்கலாம். அன்பு எனும் அகத்து உறுப்பு இல்லாதவர்க்கு புறத்து உறுப்புகள் அழகாக இருந்து என்ன பயன்? Of what avail are all the external members of the body to those who are destitute of love, the internal member? So திருவள்ளுவர் அன்புனுடைய முக்கியத்தை தெளிவா சொல்லியிருக்காரு. Between the members of the family and between the humanity at large. குறளை இன்னொரு தரம் பார்க்கலாம். புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும், யாக்கை அகத்துறுப்பு அன்பிலவர்க்கு. ஸோ வித் திஸ் 8 அதிகாரம் முடிச்சிட்டோம். அதிகாரம் 9 and 10, 9 and 10 we will take up next week. வணக்கம் everybody. கற்றதனாலாய பயனென் கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் ஏனின்